Hello friends, welcome to Kavi Kanji. இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு கிறிஸ்பியான ரொம்பவே டேஸ்டான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த ஸ்நாக்ஸை 10 to 15 days வரைக்கும் ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிட்லாம். டீ டைமுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த ஸ்நாக்ஸை. வாங்க இப்போது எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்திருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அப்லோட் பண்ணுற வீடியோஸை உங்களால் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். இப்போ ஒரு மிக்சிங் பவுலில் 1 கப் அளவுக்கு அரிசி மாவு, 1/2 கப் அளவுக்கு கடலை மாவு, 2 ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை மாவு, நம்ம பூண்டு, சோம்பு, மிளகாய் சேர்த்து அரைச்சோம் இல்லையா, அந்த விழுது வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். 1 ஸ்பூன் அளவுக்கு எள்ளு சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு, 2 ஸ்பூன் அளவுக்கு காய்ச்சின எண்ணெய். நீங்கள் பட்டர் இருந்தால் கூட பட்டர் கூட சேர்த்துக்கலாம், டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். தண்ணி ஊற்றுறதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மாவு பிசைஞ்சிடலாம். இந்த சோம்பு நம்ம இதில் சோம்பு பூண்டெல்லாம் சேர்த்துருக்கிறதுனால ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், நல்லா வாசனையாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போ மாவுலேருந்து ஒரு போர்ஷன் எடுத்து இப்போ நம்ம டைரெக்டாக எண்ணெயில் பிழிஞ்சிடலாம். திருப்பி போட்டு நல்லா 2 பக்கமும் குக் பண்ணிக்கோங்க. இப்போ நமக்கு உள்ள பக்கடா சூப்பராக ரெடி ஆயிருக்கு. Thanks for watching this video. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க.